கிறிஸ்தேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தின் மூலமாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் தாமே 12 மாதங்களை கடந்து வரும்படியாக, ஒரு வருடத்தை கடந்து வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக, ஒரு புதிய பிரவேசத்துக்குள்ளாக நாம் கடந்து வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த தேவனுக்கே கனமும் மகிமையும் உண்டாகட்டும். புதிய வருடத்துக்குள்ளாக கடந்து செல்கிற நீங்களும் நானும் பழையவைகளை களைந்து புதியவனை என்று சொல்லி புதிய காரியங்களை எடுத்துக்கொள்வதற்காய் கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. விசேஷமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அடியன் ஆசித்து எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதி ரோமரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த வசனம் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கட்டும். தேவன் இந்த வருடம் முழுதும் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற ஒரு மேலான வாக்காக நாம் இதை எண்ணிக்கொள்வோம். ஏனென்று சொன்னால் வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. தேவனுக்கு அருமையான விசுவாசப்பர்களே, இந்த ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மனமகிழ்ச்சியாயிருக்கும், சந்தோஷமாயிருக்கும், சமாதானம் உள்ளதாயிருக்கும். அதற்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிற ஒரு மேலான வாக்கு, நம்முடைய பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே அவர் மேல் நம் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்பிக்கையின் தேவன் உங்களுக்கும் எனக்கும் விசுவாசத்தை கொடுத்து விசுவாசத்தின் மூலமாக நீங்கள் நாளும் எல்லாவித சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நிரப்புவாராக என்று சொல்லி வேத வாக்கு கொடுக்கிறது. தேவன் கருமையான விசுவாச பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுத்தவர். அந்த வாக்கு உங்களுக்கும் எனக்கும் மெய்யாக இருக்கிறது. எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் உங்களை நிரப்புவார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இந்த இரண்டும் தான் மக்கள் தேடி ஓடுகிற நேரங்கள் இருக்கிறது. எப்படியாவது அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியாவது அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எத்தனை விதமான அதற்கான முயற்சிகள் எடுக்கிறார்கள், பல விதமான காரியங்களை செய்கிறார்கள். கொஞ்ச நேரம் அந்த சிற்றின்பங்கள் அல்லது சில விதமான சமாதானங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது நிலைவரமான ஒரு காரியம் அல்ல. ஆனால் தேவன் கொடுக்கிற சமாதானம் உலக கொடுக்கிற பிரகாரமை அல்ல. என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அந்த சமாதானம் நித்தியமாக இருக்கும், அந்த சந்தோஷம் நித்தியமாக இருக்கும். என்று சொன்னால் அந்த காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது சந்தோஷம் சொல்லும் பொழுது கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு போயிடுது, அடுத்த நேரம் நமக்கு கஷ்டங்கள் வந்துடுது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், எல்லாவித சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் உங்களை நிரப்புவாராக என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது. இதை புரிந்து கொள்ளும்படியாக 3 உதாரணங்களை உங்களுக்கு மத்தியிலே நான் வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசிக்கிறேன். முதலாவது உதாரணமாக எஸ்ராவும் நெகேமியாவும் இருவரும் சேர்ந்து தேவ ஆலயத்தை கட்ட விரும்ப வேண்டும் என்று சொல்லி விரும்பி ஆசித்து அவர்கள் எல்லா மக்களை கூட்டி அந்த எருசலேமின் அலங்கத்தையும் ஆலயத்தையும் கட்டி முடித்து அவர்கள் அங்கு இஸ்ரவேல் ஜனங்களை முன்பதாக அழைத்து அவருக்கு முன்பதாக அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்படுகிறது. எல்லோரும் மகிழ்ந்து ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் அங்கு ஆண்டவரை புகழ்ந்தார்கள், பாடினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் விசேஷமாய் வாசிக்கும் பொழுது நெகேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம், பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய தேவனாகிய பரிசுத்த நாள், இதை விசாரிக்கப்பட வேண்டும். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்று சொன்னார். ஆண்டவர் கருமையா திருச்சி விசுவாச பிள்ளை, வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலனாய் இருப்பது. The joy of the Lord is my strength என்று சொல்லி வேதம் மீண்டுமாக உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறதை நன்றாக அறிந்திருக்கிறோம். இதோ வேதம் சொல்லுகிறது, நெகேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம், பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், இதை விசாரிக்கப்பட வேண்டும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு அருமையான விசுவாசங்களே, மீண்டுமாக சொல்லுகிற தேவன் உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்தத்தினாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார் என்று சொல்லுகிறார். ஆகவே இவர்களை நிரப்பினார். ஏனென்று சொன்னால் வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது, எஸ்ராவும் நெகேமியாவும் அங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களும் அலங்கத்தை கட்டி
பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பெற்றுக் கொண்டபடினாலே அவர்கள் ஆர்ப்பரிப்போடும் உற்சாகத்தோடும் மனமகிழ்ச்சியோடும் சமாதானத்தால் நிறைந்திருந்தார்கள். ஆகவே அப்படி அவர்களுக்கு செய்த தகப்பன் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினால் நிரப்புவார் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இரண்டாவது காரியமாய் பார்க்கும் பொழுது, மிரியம் மோசேயின் சகோதரி தன்னுடைய 90 வயதிலே அந்த செங்கடலை கடந்து போகிறாள். கடந்து போகி அந்த பக்கமாக நின்று கொண்டு எல்லோரும் சேர்ந்து விசேஷமாய் மிரியம் சொல்லுகிறாள், ஆரோனின் சகோதரனாகிய மிரியம் என்ன தீர்க்கதரிசியானவள் தன் கையினாலே தம்புருவை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவர்களுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவரை மகிமைப்படுத்தார், அவரை வெற்றி சிறக்க வைத்தார், குதிரையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார் என்று சொல்லி மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் சமாதானத்தோடும் அவர்கள் யாவரும் பாடினார்கள் என்று சொல்கிறது. நாம் தேவனுக்கு அருமையான சுவாசப்படலே, இந்த செங்கடல் அவருக்கு முன்பதாக இருந்த ஒரு பெரிய காரியமாக இருந்தது. ஆண்டவர் அவர்களை முற்றுமாக மாற்றி போட்டு அந்த செங்கடலை பிளந்து அப்புறம் போக செய்த பொழுது அவர்கள் யாவரும் ஆண்டவரை துதித்தது மாத்திரமல்ல, சந்தோஷத்தோடும் மனமகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடு அவர்கள் பிரவேசிக்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். உங்களுக்கு முன்பதாக செங்கடலாக இருந்தாலும் சரி, என்ன விதமான காரியங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதை சரி கட்டி உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். மிரியமுக்கு செய்த தகப்பன், நெகேமியாவுக்கு செய்த தகப்பன், எஸ்ராவுக்கு செய்த தகப்பன் உங்களுக்கும் எனக்கும் செய்வார் என்பதற்கு எந்தவித சந்தேகம் இல்லை என்பதை நீங்கள் நான் நன்றாக அறிந்திருக்க முடியும். மூன்றாவது காரியமாக வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது, இதோ அந்த அன்னாள் எனப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி அந்த ஆலயத்திலே இருக்கிறாள். ஆலயத்திலே ஏறக்குறை அவளுக்கு 84 வயசு ஆகிறது. அந்த விதவையானவள் அன்றாடம் இரவும் பகலும் உபாசித்து ஜெபித்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாள். ஏனென்று சொன்னால் அவளுக்கு இருந்த ஒரே ஒரு வாஞ்சை, எப்படி ஆகிலும் இஸ்ரவேலை மீட்டுக் கொள்ளுகிறவர், இந்த எருசலேமுக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறாள், என் கண்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவள் ஆவலோடு காத்திருந்தாள். அந்த காத்திருப்பு நிறைவேறிற்றது. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் அங்கே அவர்களை அபிஷேகம் பண்ணும்படியாய் கொண்டு வந்தார்கள். கொண்டு வகை சமயத்திலே அன்னாள் அந்த கண்கூடாக அந்த மீட்பரை கண்டாள். வேதம் சொல்லுகிறது, அவள் உள்ளத்திலே சமாதானம் உண்டாயிற்று, அவள் உள்ளத்திலே சந்தோஷம் உண்டாயிற்று, அவள் உள்ளத்திலே களிப்பு உண்டாயிற்று என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த அன்னாளுக்கு தேவன் சமாதானத்தையும் சந்தோஷத்தை கொடுத்தார் என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது. அந்த தேவன் கிருபையான விசுவாசப்படுங்களே, இந்த 3 சம்பவங்களும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் எப்படி எல்லாவித சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவார் என்பதற்கு ஆதாரமாக இவர்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறார், இந்த வருடம் முழுவதும் நீங்கள் எங்கு சென்றாலும் என்ன பாதைகளா எவ்வளவு கொள்ளனாளர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, கண்ணீரின் பாதைகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். செங்கடலை மாற்றினவர் நம் தேவன் நம்மளால் எல்லாவற்றையும் மாற்றக்கூடும் என்பதை சொல்றோம். எருசலேமின் அலங்களை இடிந்து கிடக்கிறது மீண்டுமாக எழுப்பித்து கட்டுப்படியாக ஒரு குடும்ப வாழ்க்கைகளோ அல்லது பைனான்சியல் காரியங்களோ மற்ற விதமான காரியங்களோ எவர்கள் சரிந்து கிடக்கிறதோ அவர்களை எழுந்து கட்டத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். வாஞ்சை என்ன வைத்திருக்கிறீர்களோ அதை காத்திருந்து பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவருக்கு சொல்லுகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்கிற வார்த்தைகள் மெய்யான வார்த்தைகள். அந்த தேவன் கிருபையான விசுவாசப்படலை வேத சொல்லுகிறது, நம்பிக்கையின் தேவன் தாமே உங்களுக்கும் எனக்கும் சகல விதமான நம்பிக்கையிலும் ஆண்டவர் சகல விதமான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தை பற்றி கொள்ளும்படியாக ஒரு விஷயம் நம் கண்டு முடி பிரார்த்தனை செய்வோம். எங்கள் நேசிக்கிறதா தகப்பனே, உங்களுடைய வல்லமையான நாமத்திற்கு என்று சொல்லுகிறோம். நீ சொன்ன வாக்கு நிமித்தமாக நாங்கள் கடந்து சொல்லுகிறோம். எங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாயிருக்க கர்த்தாவே எங்களை வழிநடத்தும். எங்களுக்கு முன்பதாக இருக்கிற ஒவ்வொரு பாதைகளையும் நீர் மாற்றி கொடுத்து, இதோ நீர் சொன்னது போல எல்லா விதமான சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் உங்களை நிரப்பேன் என்று வாக்கு கொடுத்த தகப்பனே, எங்களை இரண்டையும் வைத்து எங்களை நீ நிரப்பும். அப்பொழுது நாங்கள் ஆண்டவர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உம்மை பாடவும் உம்மை துதிக்கவும் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed day, have a blessed month, have a blessed year. God bless you. Amen.